கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 40, 41 2 அதிகாரங்களின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் தேவனிடத்திலிருந்து பிரிந்து நிற்கிற அவல நிலையில இருக்கிற மனிதன், அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவானவர் தமக்கு செய்ய போகிற அல்லது செய்கிற அந்த நற்காரியங்கள், விடுதலையின் காரியங்களை உணர்ந்த மனிதனாக இந்த சங்கீதம் ஆரம்பித்து, இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையாக நடுநிலையிலே நின்று தேவ காரியங்களை மனிதனுக்கும் மனித காரியங்களை தேவனுக்கும் எடுத்துரைத்து பரிந்து பேசி பிரேட்சித்தம் செய்து பாவ நிவாரண பலியை செலுத்தி இப்படி பிரதான ஆசாரியராக இருந்து அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதமாக இது அமைகிறது. ஆதலால் இந்த மூவருடைய கோட்பாடுகளையும் இங்கே விளக்கப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. முதல் 5 வசனங்கள் தாவீது ஒட்டுமொத்த மனிதனுக்கும் மனித இயலுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனுக்கு செய்திருக்கிற கிரியைகளை, தேவனால் செய்யப்பட்ட கிரியைகளையும் அங்கே எடுத்துரைத்து வர்ணிக்கிற பகுதிதான் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அதாவது ஒட்டுமொத்த மனிதர்களுடைய அவல நிலையை, அவர்களுடைய தவிப்பின் சூழலிலே அவர்கள் தேவனை நோக்கி முறையிடும் போது தேவன் செவி கொடுத்தாராம். பயங்கரமான குழியிலும் உள்ளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து, இதை அழகாக சங்கீதக்காரன் வர்ணித்திருக்கிறார். பயங்கரமான குழி, உளையான சேறு என்ற கருத்தை இங்கே வைத்திருக்கிறார். இந்த சங்கீதத்திற்கு தலைப்பாக மேசியாவின் தியாகம் என்றும் நாம் சொல்லலாம். இன்னும் பார்த்தீர்கள் என்றால், இந்த உளையான சேற்றிலே சிக்கிக் கொண்டிருக்கிற மனிதன் அதிலிருந்து வெளியே வருவதற்கு முயற்சி செய்தால் இன்னும் ஆழமாய் அமிழ்ந்து போவான். உளையான அந்த சேற்றிலே மூழ்கி இருக்கிறவன் அசையாமல் இருக்க வேண்டும். வெளிப்புறத்திலே வெட்டாந்தரையிலே நின்று கொண்டிருக்கிறவர்கள் கரம் கொடுத்தோ கயிறு கொடுத்தோ அந்த மனிதனை ஃபுல் ஃபோர்ஸ்ல தூக்கி எடுப்பாங்க. அப்படித்தான் அந்த உளையான சேற்றிலிருந்து அந்த மனிதனால் விடுதலை பெற முடியும். அவ்வாறே பாவத்திலே அமிழ்ந்திருக்கிற ஒட்டுமொத்த மனிதர்களையும் பரிசுத்த பூமியிலே நின்று கொண்டிருக்கிற தேவ சமூகத்திலே இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனுக்காக மனித சாயலிலே இறங்கி வந்து பாவம் என்கிற அந்த மரணத்தை தமது ஜீவ பலியாக தம் இரத்தத்தையும் சரீரத்தையுமே தனது ஜீவனையுமே அங்கே கயிறாக வைத்து அந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. தாவீது கிறிஸ்துவின் செயலை, கிறிஸ்துவின் மேஷியானிஷிப், அவர் மேஷியாவாக செய்யவிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தனது சங்கீதத்திலே எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒவ்வொரு நாளும் தியானித்திருக்கிறார் என்ற அர்த்தம். இந்த சங்கீதங்கள் எல்லாம் ஒரே நாளிலே எழுதப்படவில்லை. ஆனால் ஒவ்வொரு சங்கீதமும் இயேசு கிறிஸ்துவானவருடைய மேசியாவின் தியாகம், மேசியாவின் செயல்பாடுகளை பிரதிபலிக்கிறதாக காணப்படுகிறது. என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, பரலோக கண்மலையிலே நம்மை கொண்டு நிறுத்த வல்லவராயிருக்கிறார். என் அடிகளை உறுதிப்படுத்தி, எத்தனை அழகான ஒரு சொல்ல ஆளுமை மிக்க ஒரு விளக்கத்தை இங்கே தாவீது கொடுத்திருக்கிறார். நமது தேவனை துதிக்கும் புதிப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அந்த மீட்டு எடுத்தவர் என்னை கண்மலையில் நிறுத்தினார். நான் அசையாதபடி நிற்கிறேன். என் அடிகள் உறுதியாய் நிற்கிறது. நான் அந்த என்னை தூக்கி எடுத்தவருடைய தேவனை என் தேவனாக பாவித்து துதித்து புதுப்பாட்டை பாடும்படி எனக்கு பரிசுத்த ஆவியான மூலமாக புதிய பாடல் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவருக்காக பயபக்தியாய் பாடி ஜெபித்து ஆராதிக்கிறதை பிற மனிதர்கள் காணும் போது அவர்களை நெருங்குவதற்கு பயப்படுவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதக்காரன் தாவீது இவைகளை சொல்லி இருக்கிறான். அவன் எத்தனையோ வாழ்க்கையிலே அகங்காரிகளை பார்த்திருக்கலாம், பொய்யர்களை பார்த்திருக்கலாம், இன்னும் நம்பிக்கை துரோகிகளை அவர் பார்த்திருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனை நம்பி இருந்தானாம். 5ஆம் வசனம் மிக ஒரு நேர்த்தியான வசனம். என் தேவனாய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஆதி காலம் தொட்டே தேவன் மனிதனை காப்பாற்றுவதற்காக அவர் செய்த ஒவ்வொரு செயல்களும் யோசனைகளும் அநேகமானவைகள்.
பிசாசு தேவன் ஒரு யோசனையை வைத்திருக்கும் போது அதை கெடுத்து தனக்கென எடுத்துக்கொள்ளுவான். உடன்படிக்கையும் அப்படித்தான். ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்தார். உடன்படிக்கையின் அடையாளமாக சர்க்கம்சிஷன், நுனித்தோல் நீக்கப்படுதல் உண்டாயிற்று. ஆனால் பிற்காலங்களிலே அந்த நுனித்தோல் நீக்கப்பட்ட உறுப்பையே வணங்கக்கூடிய அளவுக்கு விக்கிரமாக மனிதர்கள் மாற்றிக்கொண்டார்கள். அப்படி பிசாசானவன் ஒவ்வொரு சூழலிலும் தேவன் தனக்கென்று வைத்திருந்த ஆராதனை முறைமைகளையும் அடையாளங்களையும் பிசாசானவன் தனக்கென்றே எடுத்து சென்று கொண்டிருந்தான். ஆதலால் பிசாசுக்கு அவனுடைய யோசனைகள், அவனுடைய அபகரிப்புகளுக்கு மேற்கொண்டு தேவன் அநேக யோசனைகளை வைத்திருந்தார். ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. அதாவது தேவனிடத்துல நின்று நீங்க எனக்காக இதை செய்தீர்கள் என்று சொல்லி மனிதன் நின்று பட்டியலிட்டான் என்றால் அந்த பட்டியல் நீண்டு கொண்டேதான் போகுமாம். அந்த அளவுக்கு தேவ அன்பு, தேவ ரட்சிப்பு, தேவ மன்னிப்பு, தேவனுடைய கிரியைகள் அளவிட முடியாதவைகள், மனிதனால் அளக்க முடியாதவைகள், மனிதனால் விளக்க முடியாதவைகள், மனிதனுடைய எண்ணிக்கைக்கு மேலானவைகள். இந்த ஒரு வசனம் மாத்திரமே வேதாகமத்தின் ஒட்டுமொத்த இயலையும் விளக்கப்படுத்தக்கூடிய காரியமாயிருக்கும். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவாகிய மேசியாவும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி செய்கிற ஆவியானவரும் அவர்களை குறித்து நம்மால் விளக்கப்படுத்த வேண்டும் என்றால், மனிதர்களுக்காக அவர்கள் ஆற்றுகிற கிரியைகளை விளக்கப்படுத்த வேண்டும் என்றால் அளவுக்கு அதிகமாகவும் எண்ணிக்கைக்கு அதிகமாகவும் யோசனைகளும் அந்த செயல்களும் அதிசயங்களாகவும் இருக்கும். 6 மீதி உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, பரிசுத்த பூமியிலே பரலோகத்திலே பிசாசானவன் தேவனுடைய யோசனைக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும் போது இயேசு கிறிஸ்துவானவர் தாமே வந்து அந்த காரியங்களை, தேவனுடைய நீதியை நிலைநாட்டி மனிதர்களை மீட்டு எடுப்பேன் என்று தாமே ஒப்பு கொடுத்தாராம். 6, 7, 8 வசனங்கள் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5-10 வசனங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு படிக்கும் போது இது முழுமையாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படியே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று 10ஆம் வசனம் எபிரேயர் 10:10 கூறுகிறது. இப்படி நம்மை ஒட்டுமொத்தமாக தேவன் விடுவிப்பதற்காக கிறிஸ்து தாமே தம்மை ஒப்பு கொடுத்தாராம். அவரை குறித்து புத்தக சுருளிலே எழுதியிருந்ததாம். மனிதனுக்கென்று கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள் சுருளாக பரலோகத்திலே எழுதப்பட்டது. அந்த சுருளிலே கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டு இருந்தது. கிறிஸ்து மேசியாவாக பிறப்பதினாலே மாத்திரம் மனிதனுக்கு விமோசனம் உண்டு என்று பரலோகத்திலே எழுதப்பட்ட அந்த பிரமாணம் பூமியிலே மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்துவானவர், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவது என்று ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று பல முறை அவர் கூறியிருக்கிறார். விசேஷமாக இவைகளை நாம் யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே ஆழமாய் படிக்க முடியும். பரலோக மகா சபையிலே தேவனின் நீதியை இயேசு கிறிஸ்துவானவர் பிரசங்கித்தாராம். தேவ நீதியை மனிதரிடத்திலே பிரசங்கித்து அந்த பரலோக சபையிலே மனிதர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக கிறிஸ்து தமது உதடுகளை மூடாமல் அங்கே தேவனை குறித்து அறிவித்தாராம். எந்த ஒரு காரியத்தையும் கிறிஸ்துவானவர் மனிதர்களுக்கு மறைத்து வைக்காமல் தேவ நீதியையும், தேவனுடைய சத்தியத்தையும், தேவனுடைய ரட்சிப்பையும், தேவனுடைய கிருபையையும், தேவனுடைய உண்மையையும் நமக்கு அறிவித்தாராம். நான் இப்படியெல்லாம் உம்முடைய நீதியை நிலைநாட்ட மனிதர்களுக்கு போதித்திருக்கிறேன், நீர் என்னை உயிர்ப்பிக்க மறக்காதேயும் என்று ஜெபிப்பதுதான் 11ஆம் வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. தேவனின், கிறிஸ்துவின் யோசனைகள், அதிசயமான காரியங்கள், கிரியைகள், நம்மை விடுவிப்பதற்காக மேசியா எடுத்துக்கொண்ட சகல விதமான அந்த முயற்சிகள் எப்படி எண்ணிக்கைக்கு அடங்காதவைகளோ அதை போல கிறிஸ்து அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகளும் எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள். அதை 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஒட்டுமொத்த மனிதனின் சார்பாக கிறிஸ்து அக்கிரமங்களை சுமந்தார். நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு இருந்தது. தலைமயிலும் அதிகமாயிருந்தது. இருதயம் சோர்ந்து போனது. கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும்,
என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சையடைவார்களாக. என் பேரில் ஆஹா ஆஹா என்று சொன்னவர்களெல்லாம் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவருக்கும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல உளையான பாவ சேற்றிலே மூழ்கி கிடக்கிற மனிதனுக்கு தேவ இயேசு கிறிஸ்துவின் கரம் நீட்டப்படுகிறது. அந்த கரத்தை பற்றி கொள்ளுகிறவன் தான் விசுவாசி. அந்த தேவனை ஆண்டிக் கொள்ளுகிறவன், நம்புகிறவன், அந்த ரட்சிப்பை விரும்புகிறவன் மாத்திரம் அந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கிவிடப்படுவான். கிறிஸ்துவை பற்றி பிடிக்க விருப்பமில்லாதவர்கள் அந்த ரட்சிப்பை, அந்த விடுதலையை பெற முடியாது. 17ஆம் வசனம் இயேசு கிறிஸ்துவானவருக்கும் பொருந்தும், மனிதர்களுக்கும் பொருந்தும். சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவன் மனிதர்கள் மேல் நினைவாய் இருந்தார், ஆதலால் கிறிஸ்துவை அனுப்பினார். தேவன் கிறிஸ்துவ மேல் நினைவாய் இருந்தார், ஆதலால் மனிதர்களை மீட்டெடுத்தார். அவர் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர், என் தேவனே தாமதியாதேயும் என்று கிறிஸ்து நமது சார்பிலே புலம்புகிறார். கிறிஸ்து உயிர் தெளாவிட்டால் நமக்கு நமது நம்பிக்கை வீணாய் போய்விடும். ஆதலால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்காக கிறிஸ்து அங்கே மன்றாடுகிறார். 41ஆம் சங்கீதமும் இந்த தொடர் நிலையிலே தான் எழுதப்பட்டிருக்கிறது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். மனிதர்கள் மேல் கிறிஸ்து வைத்திருக்கிற சிந்தையினாலே தேவன் கிறிஸ்துவை விடுதலை செய்வதும் உயிர்த்தெழச் செய்வதும், சக மனிதர்கள் மேல் நாம் வைக்கும் அந்த சிந்தை நம்மை விடுதலையாக்க கூடியதா இருக்கும். இது ஒரு தொடரோட்ட நிகழ்வு. ஆதலால் கிறிஸ்துவை போல ஆத்ம பாரம் உடையவர்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ வேண்டும். இப்படி ஆத்ம பாரம் நிறைந்த மனிதர்கள், சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவனை ஆண்டவர் இந்த பூமியிலே பாதுகாப்பாக வைப்பாராம், உயிரோடே வைப்பாராம். பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பானாம். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அவனை ஒப்பு கொடுக்க மாட்டாராம். 3ஆம் வசனம் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் என்றால், சரீர பிரகாரமாக ஆன்மீக பிரகாரமாக நோய்வாய்ப்பட்டிருந்தால் தேவன் அவர்களை விடுவிப்பாராம். யாரெல்லாம் சிறுமையானவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ அனுகிரகம் கிட்டுமாம். அவனுடைய வியாதியிலே அவனுடைய படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவாராம். ஜெயகம்பீரமாய் எழும்புவார்களாம். இயேசு கிறிஸ்துவான இந்த பூமியிலே சுற்றி திரிகிற காலங்களிலே படுத்த படுக்கையாய் கிடந்த அநேகரை சுகப்படுத்தினார் என்பதை நாம் நினைவு கூறலாம். அவர்கள் தங்கள் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலிருந்து ஒரு சராசரி மனிதன் தேவனை எப்படி அணுக வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அதாவது இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இப்படிப்பட்ட தரிசனங்களை தாவீது கண்ட பின்பு நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிறோம். தாவீது அநேக நோய்வாய்ப்பட்டவராக, மனவேதனைப்பட்டவராக அவர் அந்த சுகத்திற்காக காத்திருக்கிற பொழுது இந்த சங்கீதங்களிலே தரிசனங்களை கண்டு எழுதுகிறார். நமது வாழ்க்கையிலும் நாம் நோய் படுக்கையிலே போராடி கொண்டிருக்கும் போது கலங்காமல் தேவனோடு நல்ல ஒரு உறவை நாம் திடப்படுத்தி வைத்துக் கொள்வோம் என்றால் நமக்கு தேவன் நம்பிக்கையும் தந்து அநேக வெளிப்பாடுகளையும் தருவார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆதலால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார் அல்லவா. நான் பிரமாணங்களை வாசிப்பதை காட்டிலும் அந்த பிரமாணங்களை நமது வாழ்க்கையிலே அனுபவிக்கும் போது உணர்கிற உணர்வு என்பது தனியான ஒரு ருசியாக இருக்கும். அப்படித்தான் இந்த சங்கீதக்காரன் படுத்த படுக்கையிலே இருக்கும்போது இந்த தரிசனங்களை எல்லாம் காண்கிறார். இந்த வெளிப்பாடை எல்லாம், மேசியாவை குறித்த வெளிப்பாடை எல்லாம் பெற்றுக்கொள்கிறார். என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒருவன் என்னை பார்க்க வருவான், வஞ்சனையாய் பேசுவான். அவன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு என்கிட்ட நல்லா விசாரிக்கிற மாதிரி எல்லாம் விசாரிச்சுட்டு வெளியே போய் அவனுக்கு அந்த நோய் வந்துட்டான், அவன் அப்படியான் இப்படியான், ரத்தத்துல இப்படி இருக்கான் அப்படின்னு தேவையில்லாத காரியங்களாத்தையும் என்னை குறித்து அவதூறாய் பேசுவான். தெருவிலே போய் அதை தூற்றுவான். என் பகைஞர் எல்லோரும் என் மேல் ஏகமாய் முணுமுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து, ஆமாம் இப்படிலாம் செஞ்சான்லான்னு சொல்லி யோபுவின் சகோதரர்கள், நண்பர்கள் பேசினார்கள் அல்லவா, அந்த மாதிரி அவதூறாய் பேசினார்களாம்.
பழித்து பேசினார்களாம். தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை. இது கிறிஸ்துவோடும் கூட பொருந்தும். கிறிஸ்துவை தேவன் பாவ பரிகார பலியாக, பிரேட்சித்த பலியாக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்க போது இனி அவன் எழுந்திருக்க மாட்டான், முடிந்து விட்டான் என்றுதான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மரித்தவராக விட்டு சென்றார்கள். 9ஆம் வசனம் யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். நம் வாழ்க்கையில நடக்கிற அநேக வேதனைகளுக்கு காரணம் நம் உடன் இருப்பவர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே வேளையில அந்த உடன் இருப்பவர்களை வெறுத்தால் அது நமக்கு தேவ நீதியாய் எண்ணப்படாது. நமக்கு விரோதிகளையும் கூட நேசிப்பதற்கு தான் நமக்கு தேவன் கற்றுத்தருகிறார். இயேசு கிறிஸ்துவானவருக்கும் யூதாஸ் காரியத்து மிக நெருங்கிய உறவினராகவும் தன் சீடனாகவும் தன் சகோதரனாகவும் இருந்து துரோகம் செய்தான். லூசிபரும் தேவனுடைய சமூகத்திலே பிரதான தூதனாக தேவனின் சகல காரியங்களுக்கு எஜமானனாக இருந்த பொழுதுதான் துரோகம் செய்தான். 10ஆம் வசனம் நாம் எல்லோரும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டிய வசனம். தாவீதும் அப்படித்தான் ஜெபித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவரும் அப்படித்தான் ஜெபித்திருக்கிறார். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும், உயிர்த்தெழச் செய்யும் என்று கெஞ்சுகிறார். என் சத்ரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நம் வாழ்க்கையில தேவன் நம்மை விடுதலையாக்கி கொண்டு வருவது தேவன் நம் மீது எவ்வளவு பிரியமாயிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. தேவன் நம் மீது பிரியமாய் இருப்பதினாலே தண்ணீர்களை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்ன அவருடைய அற்புத கரத்தை நாம் காண முடியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி ஊடாக கடந்த போதுதான் கிறிஸ்துவின் விடுதலையை கண்டார்கள். நாம் தேவனுடைய பார்வைக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொள்வதற்கு கவனமாய் இருக்க வேண்டும். என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி தாவீது இந்த அழகான மேசியாவை குறித்தான தரிசனங்களை கண்டு மனிதனுடைய மன சூழ்நிலைகளோடு சேர்ந்து மேசியாவின் அற்புத விடுதலையையும் அவர் எப்படியெல்லாம் பாடுகளை அனுபவிப்பார் என்பதையும் அவருடைய மனநிலைமையிலே அவர் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டு இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்தார் என்றும், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் என்றால் இயேசு கிறிஸ்துவானவரும், இஸ்ரவேல் என்றால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களும் கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களும் எல்லோருமாக கூடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, கிறிஸ்துவோடு சேர்ந்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, கிறிஸ்துவின் குடும்பத்தின் அங்கத்தினர்களாக வாழுவோம் என்பதற்கு அடையாளம்தான் இந்த 13ஆம் வசனம். ஆடு மேய்ப்பவனாக, அரசனாக, படைத்தளபதியாக எந்த சூழலிலே வாழ்ந்தாலும் தாவீது தேவனோடு வாழ்ந்திருக்கிறான். அவனுடைய பாவங்களிலே கூட தேவனிடத்தில் ஓடிப்போய் பிரயச்சித்தம் தேடினானே ஒழிய மனிதர்கள் பின்பாக அவன் போகவில்லை. சவுலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான். ஆனால் அவன் தேவனை 2ஆம் பட்சமாக வைத்துவிட்டு மனிதர்கள் பின்பாக ஓடினான். நமது வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கும் போதும் தாழ்ந்திருக்கும் போதும் தேவனையே பற்றி கொண்டு வாழ்வதற்கு நமது எண்ணங்களை, சிந்தைகளை, செயல்களை ஒருமுகப்படுத்துவோமாக. தாவீதுக்கு வெளிப்படுத்தின கிருபைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று தேவன் நமக்கும் சொல்லி இருக்கிறார். தாவீதுக்கு இப்படிப்பட்ட அற்புத வெளிப்பாட்டை தந்த தேவன் அவருடைய வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு மேசியாவின் ஒவ்வொரு செயல்களும் அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நன்மையான வரங்களையும் நமக்கு உணர்த்துவாராக, போதித்து உணர்த்துவாராக. அதன் மூலமாக நமது ஆத்துமா கொழுந்து விட்டு எரிந்து தேவனுடைய ஐக்கியத்திலே அரவணைப்பிலே வாழ்வதற்கு அனுகிரகம் கிடைப்பதாக. ஆமென்.